வார்ட்ரோப். நம்ம வார்ட்ரோப் வந்து பொதுவா வந்து கலர்ஸ், அந்த கலர்ஸ் எந்த மாரி கலர்ஸ் கொண்டு போலாம், டார்க் கலர் கொண்டு போலாமா, லைட் கலர் கொண்டு போலாம்னு பார்ப்பாங்க. பட் நம்ம உள்ளுக்குள்ள வரும்போது, நம்ம வீட்ல பிரசன்ட்டா இருக்க வீட்லயும், புது வீட்டுக்கு போகும்போது, நம்ம எந்த மாரி வீட்ல நம்ம என்ன ஃபர்னிச்சர் நம்ம புது வீட்டுக்கு கொண்டு போறோமோ, அதுக்கு சூட்டபிளா கலர் பாருங்க. அப்பதான் வந்து இல்லைன்னா மிஸ்மேட்ச் ஆயிரும். உள்ள வரும்போதே ஃபர்னிச்சர் மாத்துற மாரி ஆயிரும். ஸோ அதனால வந்து நமக்குள்ள போறோம் டீக் ஃபர்னிச்சர் வாங்கியிருப்போம், ரீசென்ட்டா வாங்கியிருப்போம். நம்ம நியூ வீட்டுக்கு போம்போதும், அதுக்கு ரொம்பவுமே கொலாபரேஷன் இல்லாம, அது கம்பைன் ஆகுற மாரி ஒரு லைட் கலர்ஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப மெர்ஜ் ஆயிரும். அந்த மாரி தான் இங்க வுட்டன் டீக் காட் போட்டிருக்காங்க. அந்த கர்டைன்ஸா இருக்கட்டும், பெயிண்டிங்கா இருக்கட்டும், வாட்சஸு, லைட்டு, மிரரு, ஃபேனு அந்த மாரி வந்து நம்ம எல்லா புது வீட்டுக்கு போகும்போது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. பழைய வீட்ல இருக்க ஒரு திங்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து புது வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது, சில இடத்துல மேட்ச் ஆகும், சிலது அன்மேட்ச்சா இருக்கும். அந்த மாரி தான் இந்த வீட்ல ஒவ்வொரு ரூமா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், டைனிங்கா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், ஸ்டடி வால் பட்ஸ் பார்த்துருப்போம். பெட்ரூம்லயா இருக்கட்டும், எல்லாமே ஈவனா கம்பைனா இருக்கு பாருங்க. எல்லாத்துலயுமே மெர்ஜ் ஆகுது. அந்த மாரி தான் இங்க வந்து ஒயிட் வித் டர்க்கிஷ் ப்ளூல ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம் பாருங்க. ரொம்பவே ப்ளசன்ட்டா இருக்குது. உள்ள திங்ஸ் வைக்கிறதுனால நம்ம எதுவுமே ஓப்பன் பண்ணல. எல்லாமே பாருங்க ஒயிட் வித் டர்க்கிஷ் ப்ளூல ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் குடுத்து ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க. வால் பெயிண்டிங் மஸ்ட். அந்த வால் பெயிண்டிங் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்ல அடிச்சிட்டீங்கன்னா, ஒரு ஒன் சைடு வார்ட்ரோப் வரும். அந்த ஒன் சைடு வார்ட்ரோப் கலர்ஸ் மட்டும் தான் மாறும். ஏன்னா வார்ட்ரோப் பொறுத்தவரையுமே ஒரு 1 ஆர் 2 கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்க வந்து ஒயிட் வித் ப்ளூ கலர் சூஸ் பண்ணனால ரொம்பவே அவுட்புட் சூப்பரா இருக்கு பாருங்க.